வணக்கம். இன்னைக்கு ஃபேம் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 7ல் நியூ கேட்டகரிஸ் ஆஃப் பேங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூ கேட்டகரிஸ் ஆஃப் பேங்க்ஸ் எதுக்கு கொண்டாந்துருக்காங்கன்னா, ரெகுலர் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க், ப்ரைவேட் பேங்க் இல்லாமல் நியூ கேட்டகரி ஆஃப் பேங்க், பேமெண்ட்ஸ் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா இன்னும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகப்படியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. யாருமே அக்கௌண்ட் இல்லைன்ட்டு மக்கள் யாருமே இந்தியாவில் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக ஆர்பிஐ வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேமெண்ட்ஸ் பேங்க் எக்ஸாம்பிள் வந்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். இவங்களாம் என்ன பண்ணலாம்னா, ஸ்மால் அமௌண்ட்ஸ் வரைக்கும் 2 lakhs வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட முடியாது. ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், பட் கிரெடிட் கார்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி லோனில் தான் கொடுக்க முடியாது அவங்களால. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பேர்லேயே ஸ்மால் ஃபைனான்ஸ். ஸோ சின்ன ஃபைனான்ஸ் ஒரு 25 lakhs வரைக்கும் அந்த மாதிரி அவங்க மக்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாம். அன்ஆர்கனைஸ் செக்டர் கொடுக்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட், எம்எஸ்எம்இ, சிறு குறு விவசாயிங்க அவங்களுக்குலாம் லோன் கொடுக்கறதுக்காக இது. தேங்க்யூ.